அன்பரசி, அந்த கிஃப்ட நீ கொடுமா. பிரேம் சார் வாங்க. ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள்ளை இது? யார கூட்டிட்டு வந்து யாரோட சேர்த்து நிக்க வச்சிருக்கீங்க? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்கு. அத அசிங்கப்படுத்துற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல மாப்பிள்ளை. மங்கா, இப்ப என்ன தப்பா நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாருங்க, நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் அதை என் வாயால சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதானே? சரி, நான் நேரடியாவே சொல்லிடுறேன். அனன்யா இந்த வீட்டு பொண்ணு, இந்த சொத்துலயும் குடும்பத்திலயும் உரிமை உள்ளவ. அவ கையால கம்பெனி ஸ்டாஃபுக்கு கிஃப்ட் கொடுக்கிறது சரி. ஆனா இவ யாரு? இந்த குடும்பத்துக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின செருப்பா இருந்தாலும் அத வாசல்ல தான் மாப்பிள்ள கழட்டி விடணும். வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அது நமக்கு தான் அசிங்கம். அத்தை, ஒரு நிமிஷம் சந்திரா. மங்கா, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத. நீ இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு அன்பரசி யாரு, அவ இந்த குடும்பத்துக்காக என்னென்ன பண்ணிருக்கான்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் எதுவும் தெரியாம நீ பேசாத. அது சரி, அவளை ஒரு வார்த்தை சொன்னதோ உங்க ரெண்டு பேருக்கு கோவம் அவளை பொத்துக்கிட்டு வருதோ? சிவகாமி சொன்னா, அம்மா அவ ரொம்ப பெரிய நாடகக்காரி, அவங்க ரெண்டு பேரையும் மயக்கி வச்சிருக்கான்னு சொன்னா. நான் சிவகாமி சொல்லும் போது கூட நம்பல. ஆனா இப்பதானே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு இப்படி மயங்கி கிடக்குறீங்களே. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி அவ இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டான்னு அவளுக்கு நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்க? சரி, அப்படியே அவ ஏதாவது உதவி பண்ணிருந்தா கூட ஏதோ 5 or 10 கொடுத்துட்டு அவளை வீட்டை விட்டு விரட்டி விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு நம்ம வீட்டு பொண்ணுக்கு சரிசமமா அவளை இங்க உட்கார வச்சிருக்கீங்க. அனன்யா இந்த வீட்டோட இளவரசி, அவதான் இந்த வீட்டோட வாரிசு. அவளுக்கு பக்கத்துல எவ்வளோ ஒருத்திய கொண்டு வந்து நிறுத்துறது. சீ சீ சீ. அசிங்கம் மாப்ள, அசிங்கம். என் பேத்திக்கு நிகர் என் பேத்தி மட்டும்தான். அவ இடத்த ஊர் பேர் தெரியாத, அப்பம் பேர் தெரியாத யாராலையும் பங்கு போட்டுக்க முடியாது. அத பாத்துக்கிட்டு நான் சும்மாவும் இருக்க மாட்டேன். நிறுத்துங்க.
நீங்க பேசின வார்த்தைய வேற யாராவது பேசியிருந்தா இங்க நடக்கிறதே வேற. நான் சாமியா நினைக்கிற எங்க அப்பா கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல அன்பரசிய பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. அன்பரசி இந்த வீட்டு பொண்ணுதான். அனன்யாவுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கு. உங்க லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலயே இருங்க. வேண்டாம் மாப்ள. நீங்க ஆத்திரத்துல நிதானத்தை இழந்து பேசிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்கு மாப்ள. இங்க பாருங்க, நீங்க உங்க மூத்த பொண்டாட்டியையும் அவளுக்கு பிறந்த பொண்ணையும் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கிடைக்கலன்றதுல எனக்கும் வருத்தம் தான். ஆனா அதுக்காக யாரோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து இவளும் என் பொண்ணு மாதிரின்னு சொன்னா எப்படி மாப்ள? அது மட்டும் இல்லாம காலையில இந்த வீட்ல இவளால நடந்த பிரச்சனையை பத்தி அனன்யா சொன்னா. நீங்க பண்ண இந்த காரியத்தினால அனன்யாவோட மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா மாப்ள? திரும்ப திரும்ப அதே தப்ப பண்றீங்களே மாப்ள. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேணா மூணாவது மனுஷியா இருக்கலாம். ஆனா என் பொண்ணு இந்த வீட்டோட மருமக. என் பேத்தி மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசு. அவங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்க பாருங்க மாப்ள, இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற இவள மாதிரி ஆளுங்க கிட்ட என் பொண்ணும் பேத்தியும் ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கேன். சார், நல்ல நாள் அதுமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? கிஃப்ட் கொடுக்கறது தானே, அனன்யாவே கொடுக்கட்டும். அன்பரசி, நான் சொல்றதுதான் நீ செய்யணும். மங்கா, சிவகாமிக்கு அனன்யாவுக்கும் சந்திரா ஏதோ பெரிய துரோகம் பண்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. அனன்யாவை இவன் மார்ல வச்சு வளர்த்தவன். அவ மேல இவனுக்கு உன்னை விட பாசம் அதிகம். சொல்ல போனா இத்தனை வருஷமா பொண்ணையும் பேத்தியும் பார்க்காம நீ எங்க இருந்த? இப்ப திடீர்னு வந்து அவங்க உரிமைக்காக பேசுறேன்னு சொல்றது வேடிக்கை அல்ல? மா, எதுக்குமா அவங்க கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அத்தை, நான் அப்ப சொன்னதை தான் இப்ப திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் அத்தைங்கிற முறையில உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. அன்பரசி விஷயத்துல தலையிட்டு அதையெல்லாம் கெடுத்துக்காதீங்க. நீங்க இல்ல, இந்த வீட்ல யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. ஏன்னா அன்பரசி என் பொண்ணு. பொண்ணு மாதிரி. அன்பரசி, நீ போய் கொடுமா. பிரேம்,
வாங்க. குடுமா அன்பரசி, குடுமா. குடு. தேங்க்யூ மேடம். அனன்யா குடு. தேங்க்யூ மேடம். ராஜேஷ் சார். வணக்கம் மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அம்மா, எதுக்கு இங்க நிக்கணும்? வாமா போலாம். வா அனன்யா. சார், பாட்டி, நான் உங்க 2 பேர்கிட்டயும் தனியா பேசணும். அன்பரசி, அழாதம்மா. அவங்க எப்பவுமே இப்படிதாம்மா. யாரையும் புரிஞ்சுக்காம இப்படிதான் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. நீ அவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நான் எப்பவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அன்பரசி. எனக்கு நீ வேற, அனன்யா வேறன்னு கிடையாதும்மா. அம்மா, சொல்லுங்கம்மா. ஆமா அன்பரசி, நாங்க 2 பேரும் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோன்னு உனக்கே தெரியும். நாங்க ஏதாவது சொன்னாதான் நீ வருத்தப்படணும். நாங்க ஒரு நாள் அப்படி சொல்ல போறதில்லை. நல்ல நாள் அதுவுமா. வயசு பொண்ணு அழக்கூடாதுமா. பாட்டி, நான் சொல்றேன், கண்ணை தொடச்சுக்கம்மா. இல்ல பாட்டி, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா பாட்டின்னு எந்த உறவுமே இல்லை. அதனால அவங்க பாசம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் சாரும் என் மேல காட்டுற பாசம் உங்களை பாட்டியாவும் சார அப்பாவாவும் பாக்குற மாதிரி என்ன மாத்திருச்சு. ஐயோ, என் பொண்ணு பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற இந்த நிலைமையில கூட என்னால உண்மையை சொல்ல முடியலையே. கடவுளே, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? பாட்டி, இந்த வீட்ல எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஆனா அதுக்கு நானே ரொம்ப இடைஞ்சலா இருக்கணும்னு தோணுது. அன்பரசி, இப்ப நீ என்ன சொல்ல வர?
சார், நான் நீ கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு இல்ல சார், என்னாலதான் பிரச்சனை வருது. அதான் ஹாஸ்டல்ல கொஞ்ச நாள் இருக்கலாம்னு இருக்கேன். ஏய், ஏன் அன்பரசி இப்படி பேசிட்டு இருக்க? அனன்யா தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா நீயம்மா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, சந்திரா, அவ சொல்றதும் சரிதான். அவளுக்கு அங்கதான் வசதியா இருக்கும்னா அங்கே போகட்டுமே. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? மா, அன்பரசியை விட்டுட்டு நாம எப்படிமா? இல்ல சந்திரா, அன்பரசிக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா அவளுக்கு பிடிச்ச இடத்துல போய் இருக்கட்டும். என்ன, அவ எங்க போனாலும் நீ நானும் கூடவே போயிடலாம், அவ்வளவுதானே? என்ன அன்பரசி, நான் சொல்றது சரிதானே? ஆமா, அம்மா சொல்றதுதான் சரி. நீ எங்க போறியோ அங்கே நானும் அம்மாவும் வந்துடுறோம். ஐயோ ஏன் சார், என் மேல நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ எங்களுக்கு ஏன் இவ்ளோ பாசம்னு கேக்குறியா? ஏன்னா நீயும் என் பொண்ணுதாம்மா. ஆமா அன்பரசி, யாருக்காகவும் உன்னை நானும் சரி சந்திராவும் சரி விட்டு கொடுக்கவே மாட்டோம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, நான் இங்கே இருக்கேன் பாட்டி. இங்க பாரு அன்பரசி, இந்த வீட்ல உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே தெரியாம யாராவது ஏதாவது சொன்னா கூட நீ வீட்டை விட்டு போறேங்கிற முடிவுக்கு மட்டும் வந்துடாத. அதை என்னாலையும் அம்மாவாலையும் தாங்கிக்கவே முடியாது. சார், அனன்யா பேசுற விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவளுக்குள்ள இருக்கிற கோவம் நியாயமானது தானே. எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட அப்பா தான் மேல மட்டும்தான் பாசமா இருக்கணும்னு நினைப்பா. அப்படி இருக்கிறப்போ வேற ஒரு பொண்ணு தனக்கு சரிசமமா நடத்துறது அவளுக்கு வலிக்கு தானே சார் செய்யும். எனக்கு புரியுதுமா, ஆனா நீயும் நீ எங்க விட்டு பொண்ணுமா? உன்னை எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? சந்திரா, அன்பரசி, அழாதம்மா. நீ அழுதா எனக்கும் அழுக வருதுமா. சார், சார், இல்ல சார், நான் அழுவல. நீ ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டல்ல? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி அன்பரசி, நேரமாச்சு. நீ போய் முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்குமா, போ. நீங்களும் பாட்டியும் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களே,
நீங்க போய் சாப்பிடுங்க சார். என்ன இப்ப நம்ம 3 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். ஆ. வசந்தா, அம்மா வசந்தா. கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா, எங்க 3 பேருக்கும் சாப்பாடு இங்கே எடுத்துட்டு வந்துடு. சரிங்கம்மா. ம். அக்கா, மஞ்சு எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளை சாப்பிட சொல்லுங்க. மஞ்சு ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தாம்மா இருக்காங்க. உட்கார அன்பரசி. சார் சார், நீங்க ஏன் சார் கீழே உட்காருங்க? மேல உட்காருங்க சார். என் பொண்ணு நீயே கீழே உட்கார்ந்திருக்கும் போது நான் உட்கார மாட்டேனா? ஐயோ பாட்டி, நீங்க மேல உட்காருங்க. உங்களுக்கு முட்டி வலி இருக்கிறதால கீழே உட்காரதுக்கு சிரமமா இருக்கும். அன்பரசி, காட்டு.